இந்தியாவில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓர்ணு சேர்க்கையாளரை வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஓர்ணு சேர்க்கை சரியாக தவறாக பார்க்கலாம். வெல்கம் டு டே 4 ஆஃப் அரசியலமைப்பு பலகு. மேனகா குருஸ்வாமி இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ராஜ்யசபா எம்பியாக பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. யார் சார்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி என்ன நியூஸ் கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க தான் நமக்கு 2018 நடந்த இந்த எல்ஜிபிடி வழக்கு, ஒரு மைல்ஸ்டோன் கேஸான ஒரு வழக்கை வந்து இவங்க டீல் பண்ணாங்க. இவங்க ஒரு பொலிட்டீஷியனாக கிடையாது, இவங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருக்கவங்க. ஸோ இவங்களுடைய அந்த வழக்கு தான் வந்து நவதேஜ் சிங் ஜோஹர் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2018. இந்த ஓர்ணை சேர்க்கை என்பது வந்து சட்டப்படி தவறுன்னு சொல்லி ஐபிசி 377 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவை வந்து இந்த வழக்கு மூலமாக பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 19 மூலமாக இது டிக்னிட்டி அண்டு பர்சனல் எக்ஸ்பிரஷன்ற ஒரு விஷயத்தை வந்து டீல் பண்ணி இந்த 377 பிரிவை நீக்கம் பண்ணிட்டாங்க. இதை பண்ணது யாருன்னா இந்த மேனகா குருசாமி தான். ஓர்ணை சேர்க்கையாளருடைய பிரதிநிதியாக இவங்க பார்லிமெண்ட்டில் வந்திருக்காங்க. இதன் மூலமாக இன்க்ளூஷன் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஜனநாயகத்தை வந்து நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.